இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக தினமும் காவல் நிலையத்திற்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கு 2 காவலர்கள் வெளியே வந்து, உனக்கு இதே தான் வேலை தினமும் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு அநாகரிகமாக பேசியிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை வீடியோ பிடித்து கொண்டிருந்த ஒருவர், ஏன் சார் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு நக்கலாக ஒரு பதிலை கூறியிருக்கிறார் அந்த காவலர். நீ வேணா வந்து விசாரிவா அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏன் சார், இதை விட உங்களுக்கு அப்படி என்ன சார் பெரிய வேலை? உங்களுக்கு காவல் நிலையத்துக்கு எதுக்கு வராங்க? ஒரு பிரச்சனை எழுகின்ற பொழுது காவல் நிலையத்திற்கு வருகிறார்கள். மக்கள் பிரச்சனையை கேட்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன காவல் நிலையத்தில் வேலை இருக்க போகுது? நான் கேட்குறேன், காவல் நிலையம் எதற்கு? எஸ்ஐ சார் வந்து தான் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி தான் சார் ஈரோடு மாவட்டத்தில் 5 முறை மனு கொடுக்க வந்த பாட்டி செத்து போச்சு சார். இந்த பாட்டியும் அந்த நிலைமைக்கு தள்ளிடாதீங்க சார். பாவம் சார் மக்கள். இந்த காக்கி சட்டை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சார். யாரையுமே நம்பாமல் அந்த காக்கி சட்டையை நம்பி வராங்க அப்படின்னா அவங்களை ஈஸியாக உதாசனப்படுத்துனீங்க. காவல்துறை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரா அப்படின்றது தெரியல. காவல்துறையினருக்கு அந்தந்த மாவட்ட எஸ்பி அவர்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் சிம்பிளாக ஃபாலோ பண்ணாலே நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சிடும் சார். இந்த சம்பவம் இது முதல் முறையல்ல, நிறைய இடத்துல இந்த மாதிரியான சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை தயவு செஞ்சு குறையாமல் பார்த்துக்குங்க சார். நன்றி, வணக்கம்.